வெல்கம் டு மிக்டாகிஸ். இந்த வீடியோவில் தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 3 முக்கியமான டிவைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைக்ளோன் செப்பரேட்டர், அடுத்த ஒரு டிவைஸ் வந்து வெட் ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 டிவைசஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சைக்ளோன் செப்பரேட்டர். இந்த சைக்ளோன் செப்பரேட்டர் அப்படிங்கிறது தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான டிவைஸ். ஸோ இந்த சைக்ளோன் செப்பரேட்டரோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்சியல் டக்ட் இருக்கும், பேரல் அப்படிங்கிற பார்ட் இருக்குது, கோனிக்கல் ஷெல் இருக்குது, ஆக்சியல் டியூப் இருக்குது, அவுட்லெட் டியூப் அப்படிங்கிறதான் இந்த சைக்ளோன் செப்பரேட்டரோட பார்ட்ஸ். இந்த சைக்ளோன் செப்பரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டேஞ்சன்சியல் இன்லெட் டக்ட்டு மூலமாக டஸ்டி கேஸ் இல்லைன்னா டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிற கேஸை நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸ் வந்து பேரல் வழியாக கோனிக்கல் ஷெல்லுக்கு போகும். ஸோ உள்ளே போகிற ஃப்ளூ கேஸ் பார்த்திங்கன்னா ஹை வெலாசிட்டியில் உள்ளே போகும். இந்த கோனிக்கல் ஷெல்லில் ஒரு ஹெலிக்கல் பேட்டர்னாக உள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல வெர்டெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அப்படி உள்ளே போகும்போது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியர் டஸ்ட் பார்ட்டிக்கலை ஸ்மாலர் டஸ்ட் பார்ட்டிக்கலாக மாற்றிடுது. அப்படி அந்த ஹெவியஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் கிடைக்கிற ஃபோர்ஸ்னால் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அந்த கேஸில் க்ளீனடு கேஸாக வெளியில் போயிடும். ஸோ ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டஸ்ட்டு கலெக்டரில் கீழே வந்து படிஞ்சுக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த டஸ்ட்டு கலெக்டரை நம்ம பீரியாடிக்கலாக ரிமூவ் பண்ணி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சைக்ளோன் செப்பரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். சைக்ளோன் செப்பரேட்டர் அப்படிங்கிறது ஃப்ளூ கேஸில் இருக்கிற டஸ்ட்டு பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். தெர்மல் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேரல் இருக்குது. இந்த பேரல் இதுதான் வந்து பேரல் அப்படிங்கிறது. இந்த பேரலில் டேஞ்சன்சியல் டக்ட் இருக்குது. டக்ட் அப்படிங்கிறது ஒரு பாசேஜ். ஸோ இந்த பேசேஜ் வழியாக தான் என்ன பண்ணுது, ஃப்ளூ கேஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இதில் இந்த பேரலுக்கு கீழே கோனிக்கல் கண்டெய்னர் இல்லைனா கோனிக்கல் ஷெல் இருக்குது. இந்த கோனிக்கல் ஷெல்லுக்கு இன்னொரு பேர் வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹை வெலாசிட்டி ஃப்ளூ கேஸ் பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கேரி பண்ணிவிட்டு டேஞ்சன்ஷியல் டக்ட் வழியாக உள்ளே என்ட்ரி ஆகுது. அப்படி உள்ளே என்ட்ரி ஆகும்போது பேரலில் சர்க்குலர் மோஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோனில் ஒரு ஹெலிக்கல் பேட்டர்னாக உள்ளே போகுது. ஸோ அந்த ஹெலிக்கல் பேட்டர்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃப்ளூ கேஸில் ஒரு ஹை வெலாசிட்டி க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து விர்லிங் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விர்லிங் மோஷன் அப்படிங்கிறது கோனில் நடக்கும். ஸோ இந்த சைக்ளோனில் விர்லிங் மோஷன் நடக்கிறதுனால ஹெவியஸ்ட் டஸ்ட் பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக பிரேக் ஆகுது. ஸோ இந்த சைக்ளோன் செப்பரேட்டரில் ரொட்டேஷனல் எஃபெக்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு மூலமாக சாலிட் பார்ட்டிக்கலை ஃப்ளூ கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாட்டம் ஆஃப் த சைக்ளோன் செப்பரேட்டரில் ஒரு டஸ்ட்டு கலெக்டர் வச்சுருக்காங்க. இந்த டஸ்ட்டு கலெக்டரில் என்ன பண்ணுறாங்க, ஹெவியஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாத்தையும் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சியல் டியூப் வழியாக வெளியில் போயிடும். ஸோ கேஸ் அப்படிங்கிறது டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இந்த கோனிக்கல் சர்ஃபேஸோட எண்டில் உங்களுக்கு ஃபோர்ஸ் கம்மியாயிரும். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற கேஸ் வந்து இந்த ஆக்சியல் டியூப் வழியாக வெளியில் போயிடுது. ஸோ இந்த கேஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அட்மாஸ்பியரில் வெளியில் விடுவோம். ஸோ இதுதான் வந்து க்ளீனடு கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், லார்ஜ் பார்ட்டிகல்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். வெரி லார்ஜ் பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சைக்ளோன் செப்பரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் பார்ட்டிகல்ஸுக்கு சூட்டபுளாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வெட் ஸ்க்ரப்பர். இந்த வெட் ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறது தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வெட் ஸ்க்ரப்பரோட ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் தான் வெட் ஸ்க்ரப்பரோட டயக்ராம். இந்த வெட் ஸ்க்ரப்பரில் இந்த ஃப்ளூ கேஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து மேல் நோக்கி போகிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போது மேலே ஸ்க்ரப்பிங் லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் லிக்விட் அப்படிங்கிறது என்னென்னா லைம்ஸ்டோனையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கலவை தான் வந்து இந்த ஸ்க்ரப்பிங் லிக்விட் அப்படிங்கிறது. ஸோ அந்த சர்க்குலேஷன் பம்ப் வந்து அந்த ஸ்க்ரப்பிங் லிக்விடை பம்ப் பண்ணி மேலே கொடுக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் லிக்விடு மேலேருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க,
ஃப்ளூ கேஸ் வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரப்பிங் லிக்விட் வந்து ஃப்ளூ கேஸை வெட் பண்ணும். அப்படி பண்ணும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல் கீழே படிஞ்சிரும். ஸோ இந்த வெட் ஸ்க்ரப்பர் மூலமாக சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ காமனாக சல்ஃபர் அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம ஃப்ளூ கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த வெட் ஸ்க்ரப்பரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளூ கேஸை சென்ட் பண்ணுறதுக்கு உண்டான பேசேஜ் வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது டஸ்ட்டு பார்ட்டிகளை கலெக்ட் பண்ணுறதுக்காக டஸ்ட்டு கலெக்டர் வந்து வெட் ஸ்க்ரப்பரோட பாட்டமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரப்பிங் லிக்யூடை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்குலேஷன் பம்ப் இருக்குது. இப்போ க்ளீனடு கேஸ் வெளியில் போகிறதுக்காக வெட் ஸ்க்ரப்பரோட டாப் சர்ஃபேஸில் ஒரு பேசேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக க்ளீனடு கேஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடும். இந்த வெட் ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆப்ரேட்டட் பை பாசிங் த ஃபியல் கேஸஸ் வித் எ ஸ்க்ரப்பிங் லிக்யூட். ஸோ ஃப்ளூ கேஸும் ஸ்க்ரப்பிங் லிக்யூடும் கான்டாக்டில் இருக்கும். அப்படி கான்டாக்டில் இருக்கும்போது டஸ்ட் பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, அப்படி கான்டாக்டில் இருக்கும்போது டஸ்ட் பார்ட்டிகளோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃப்ளூ கேஸ் வந்து வெட் ஸ்க்ரப்பரோட பாட்டம் சைடில் இருக்கிற பேசேஜ் வழியாக உள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இதுதான் வந்து அதுக்கான பாசேஜ். இது வழியாக ஃப்ளூ கேஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது. இந்த ஃப்ளூ கேஸ் அப்படிங்கிறது பாய்லர்லேருந்து வெளியில் வரக்கூடிய கம்பஸ்டு கேஸ். ஸோ இப்போ ஸ்க்ரப்பிங் லிக்யூட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்டு லைம்ஸ்டோன். ஸோ வாட்டரையும் லைம்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மினரலையும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்யூட் ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்க்ரப்பிங் லிக்யூட் அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே லைம்ஸ்டோன் வந்து சல்ஃபரோட நல்லா வினை புரிஞ்சிடும். இந்த சல்ஃபர் கண்டென்ட்டை எங்கெங்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் இந்த லைம்ஸ்டோன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் லிக்யூடை மேலே இருக்கிற ஸ்ப்ரேயர் மூலமாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டாப் ஆஃப் த டேங்க்கில் நடக்குது. ஸோ இதை வந்து ஸ்க்ரப்பிங் லிக்யூடை சர்க்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சர்க்குலேஷன் பம்ப் வந்து வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்க்ரப்பிங் லிக்யூடு டாப் சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம் சர்ஃபேஸை நோக்கி வரும். ஃப்ளூ கேஸ் வந்து பாட்டம் சர்ஃபேஸ்லேருந்து டாப் சர்ஃபேஸை நோக்கி போகும். இப்போது ஸ்க்ரப்பிங் லிக்யூடில் இருக்கிற வாட்டர் டஸ்ட் பார்ட்டிகளை வெட் கண்டிஷனுக்கு கொண்டு போகும். லைம்ஸ்டோன் வந்து சல்ஃபரோட வினைபுரியும். ஸோ இப்போ சல்ஃபரோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா சல்ஃபேட் மினரலாக வந்து கீழே படிஞ்சிடும். அதே மாதிரி இந்த டஸ்ட் பார்ட்டிகள் வந்து வெட் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக கீழே வந்துடும். பாட்டம் ஆஃப் த டேங்க்கில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ரியாக்ஷன் பண்ணும். ஸோ அப்போ ஜிப்சம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது சல்ஃபேட் மினரல். ஸோ இதெல்லாம் வந்து பாட்டம் ஆஃப் த டேங்க்கில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளீனடு கேஸ் அப்படிங்கிறது இந்த வெட் ஸ்க்ரப்பரோட டாப் சர்ஃபேஸில் பாசேஜ் இருக்கும். அது மூலமாக வெளியில் போயிடும். ஸோ இதான் வந்து வெட் ஸ்க்ரப்பரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போது இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெஸ் ஏரியா போதுமானது. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ரிமூவிங் ஃபைன் அண்டு கோர்ஸ் டஸ்ட் பார்ட்டிக்கல். ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து இந்த வெட் ஸ்க்ரப்பர் மூலமாக ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். மஸ்ட் சூட்டபிள் டு ரிமூவ் சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெட் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெட் ஸ்க்ரப்பரோட அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி கரோசிவாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரையும் லைம்ஸ்டோனையும் மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது உள்ளே இருக்கிற பார்ட்ஸில் எல்லாத்துலேயும் வாட்டர் இருக்கிறதுனால கரோஷன் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் டர்ட்டி வாட்டர். ஸோ கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா வாட்டரும் கலந்துருக்கும். ஸோ அந்த ஜிப்சத்தில் வாட்டரும் கலந்துருக்கும். ஸோ அந்த வாட்டர் வந்து டர்ட்டி வாட்டராக தான் இருக்கும். இதை வந்து நம்ம டிஸ்போசல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் ஆர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெட் ஸ்க்ரப்பரோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகளை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதோட டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரில் 2 எலக்ட்ரோடு இருக்குது. ஒரு எலக்ட்ரோடு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இன்னொரு எலக்ட்ரோடு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடு வந்து கலெக்டர் பிளேட் அப்படின்னு இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடு தான் டஸ்ட் பார்ட்டிகளை அட்ராக்ஷன் பண்ணும். இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா
மெஷ் டைப்பில் இருக்கும். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரில் 2 பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு இடையில் ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் வந்து சீரீஸாக வச்சுருப்பாங்க. இது வழியாக தான் இந்த ஃப்ளூ கேஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பாசிட்டிவ் பிளேட்டை கிரவுண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் இருக்கிற கேப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வோல்டேஜை மாற்றிக்கலாம். இப்போது ஃப்ளூ கேஸ் வந்து 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கிற கேப்பில் நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரோடில் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வரும்போது நம்ம ஃப்ளூ கேஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி ஃப்ளூ கேஸ் சென்ட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரோட்லேருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணுது. அதனால டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக மாறுது. அப்படி நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிக்கலுக்கும் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடுக்கும் இடையில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த அட்ராக்ஷன் மூலமாக இந்த பாசிட்டிவ் சார்ஜில் என்ன ஆகுதுன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து அப்படியே செடிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போது க்ளீன்டு கேஸ் வந்து எக்ஸிட் வழியாக வெளியில் போயிடும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் அப்படிங்கிறது டஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அண்டு ரிப்பல்சல் மூலமாக நடக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட்ஸ்லேருந்து வெளியில் வருது. அது வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் நெகட்டிவ்லி சார்ஜாக மாறுது. ஸோ அப்போது இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோடு என்ன பண்ணும், ரிப்பல்சன் பண்ணும். அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அண்டு ரிப்பல்சல் மூலமாக கேஸில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிக்கல் ரிமூவ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ high effective filtration device and it can easily remove fine dust particle from flow gas. நம்ம பார்த்த 3 டிவைஸ்லேயுமே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் வந்து அதிகப்படியான எஃபெக்டிவ்னஸை கொடுக்கும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் டஸ்ட் பார்ட்டிக்கலை கூட நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் மூலமாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதில் 2 எலக்ட்ரோட் இருக்குது. ஒன்று எமிட்டிங் பிளேட்டு, அனதர் பார்த்திங்கன்னா கலெக்டர் பிளேட். இந்த எமிட்டிங் பிளேட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரோடு, கலெக்டர் பிளேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோட். இப்போது இனிஷியலாக ஃப்ளூ கேஸ் வந்து என்ட்ரன்ஸ் வழியாக இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டருக்குள்ளே உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு இடையில வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகிறதுனால டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. அதுக்கு காரணம் வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரோட்ஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான். இந்த கலெக்டர் பிளேட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு டஸ்ட் பார்ட்டிக்கலை அட்ராக்ஷன் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் பிளேட் வந்து பாசிட்டிவ் சார்ஜு. ஸோ அதனால் எலக்ட்ரான்ஸையும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இப்போது இந்த கலெக்டர் பிளேட்ஸில் டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து செடிமெண்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் பண்ணி இல்லைன்னா கலெக்டர் பிளேட்ஸை வாஷ் பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இதோட மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு மெத்தடு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாக தேவைப்படுது. அதர் 2 மெத்தடை கம்பேர் பண்ணும்போது மோர் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த மெத்தடுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 டிவைஸஸை யூஸ் பண்ணி ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்.